நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். உடுமலை நாராயணகவி இவர் பிறந்த ஆண்டு 1899. இவருடைய தந்தையார் பெயர் கிருஷ்ணசாமி, தாயார் பெயர் முத்தம்மாள். வைத்த பெயர் நாராயணசாமி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகே உள்ள பூவிளைவாடி என்கின்ற ஊர், தற்போது அது பூளவாடி என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஊரில் பிறந்தவர். ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி, உடம்பாய் காசு முன் செல்லாதடி. ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே, உடம்பாய் காசுக்கு பின்னாலே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. தனக்கென ஒரு தனியிடத்தை பதித்து கொண்ட பெருமகனார் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் என்றால் உடுமலை நாராயணகவி அவர்கள். அவருடைய பெயரோடு கவிராயர் என்கின்ற பட்டத்தை வைத்து நாராயணகவி என்று வைத்துக் கொள்கிறார். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? கவியோட மகாகவிஞனே கிடையாது. பெரிய மகாகவிஞன் பாரதிதாசனை உடுமலை நாராயணகவி புத்தகம் போட்டிருந்தால், கவிதை புத்தகம், நானெல்லாம் 2ஆம் பட்சம்னு சொன்னார் பாரதிதாசன். அவ்வளவு பெரிய ஆள் அவரு. பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது. சம்ஸ்தான வித்வான் உடுமலை நாராயணகவி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய மேதை. அவர் அந்த பக்கம் வந்தார். என்னடா பண்றீங்க, 3 நாளா ஒரு பல்லவி எழுத முடியல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், புதுசாக வந்தானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். சரி பல்லவியை பாடுறான், நான் அவருக்கு பல்லவி பாடி காமிக்கிறேன் பாருங்க. காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டே கூத்தாடுதே. நிறுத்துறான். யாரு? நாராயணகவி. அவர் என்ன சொன்னார்னா, கண்ணதாசா அது அந்த முத்தையா அந்த களி கூத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுவனுக்கு. சரி அது என்னங்க, நான் 3 நாள் கஷ்டப்பட்டு எழுதின படத்தை இப்போ நீங்கள் சரி இப்படி வச்சுக்கோ. அவர் என்ன சொன்னார்? நாராயண அந்த பள்ளியை மாத்துறார். காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே. ஓகே அந்த காலத்தில் எந்த ஒரு புகழ்பெற்ற பாட்டாக இருந்தாலும் அது கவிராயர் தான் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. காரில் வந்து கவிதை அப்படி போட்டுக்கிட்டே போவாங்களாம். இவர் கார் ஒவ்வொரு ஸ்டுடியோவாக தாண்டி போயிட்டே இருக்குமா. ஆயிரத்தி 1899 பிறந்து 1981 மறைகிற வரைக்கும் இவர் வந்து எத்தனை பெருமைகளை செய்தார். உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாள போடுறாங்க பாருங்க. அந்த சண்டாளர் எங்கவே தன்னலமும் நீங்கவே தாரணி மீதிலே பாடுங்க. ராகம் தா தா தா.